ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியால் இப்படியெல்லாம் திட்டங்களை லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியுமா? ஏதாவது இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. ரீசெண்டாக கோவைக்கு என்ன பேசியிருக்கா தெரியுமா? கரூர் மக்கள் செந்தில் பாலாஜியை புறக்கணித்த காரணத்தினால அவர் கோவை தெற்கு தொகுதிக்கு போட்டியிடுகிறார் என்று மிஸ்டர் பழனிசாமி பேசியிருக்கிறார். மிஸ்டர் பழனிசாமி, செந்தில் பாலாஜி அவராக கோவைக்கு வரல, நான் தான் வர வச்சிருக்கிறேன். கரூரில் கழகத்தின் வெற்றி கன்ஃபார்ம், கோவையிலும் வெற்றியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி நான் தான் அவருக்கு கோவையில் டியூட்டி போட்டிருக்கிறேன். 2024 தேர்தலில் பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்களா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆச்சு? செந்தில் பாலாஜி வந்தார், உழைச்சார், வெற்றியை உறுதி செஞ்சார்ல. இதனால தான் பழனிசாமி இப்போ பயந்த சாமியாக புலம்பிட்டு இருக்கிறாரு. கோவையில் 2021 நடந்தது, நிச்சயமாக இந்த மாதிரி நடக்காது. கோவையில் முழுக்க இந்த முறை நாம தான் ஜெயிப்போம், நாங்கள் மட்டும்தான் ஜெயிப்போம், உறுதியாக ஜெயிப்போம். கோவை உங்கள் கோட்டைன்னு நினைக்கிற நினைப்பில் எப்போ ஓட்டையை போட்டாச்சு. மக்களை உதயசூரியனுக்குத்தான், கை சின்னத்திற்குத்தான் ஓட்டு போட்டு உங்கள் கனவை உடைக்க போகிறாங்க.